வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஜே மைக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மைக் பத்தி தெரியாம கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்காது. மோஸ்ட்லி கான்டென்ட் கிரியேஷன் பண்றவங்க எல்லாருமே இந்த மைக் யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் புதுசா மார்க்கெட்ல லான்ச் ஆன DJI மைக் மினி 2 பத்தி தான் இன்னைக்கு அன்பாக்சிங் பார்க்க போறோம். மினி ஆல்ரெடி மார்க்கெட்ல லான்ச் ஆகி ரொம்ப அதிகமா சேல் ஆகிடுச்சு. யூஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு, DJI மைக் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த மினிக்கும் மினி 2க்கும் அப்படி என்ன வித்தியாசம்? மினி வந்து பார்த்தீங்கன்னா மினியை விட மினி 2 வந்து காஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே இதில் அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம ஃபுல்லாக அன்பாக்சிங் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க DJI மைக் மினி 2ஓட அன்பாக்சிங் பார்ப்போம். அதாவது மினிக்கும் மினி 2க்கும் அந்த மேலே இருக்க பாக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே மைக் 2, 3ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை பார்த்தாலே தெரியும் அந்த பாக்ஸோட டிஃப்ரென்ஸு ப்ளஸ் சைஸஸ் எல்லாம் பார்க்கும்போது. இந்த DJI மைக் மினி 2ல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபஸ்ட் காப்பிலாம் வரதா சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை வாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நாள் எடுத்துக்கிட்டேன். அது கரெக்டாக சர்ச் பண்ணி வெப்சைட்டில் நான் ஆர்டர் பண்ணல. நான் டேரெக்டாக ஒரு ஷாப்பில் தான், தெரிஞ்ச ஷாப்பில் தான் போய் நான் டேரெக்டாக தான் போய் வாங்கினேன். அந்த QR கோட்லாம் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன் அங்கேயே. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஐஃபோனுக்கு ரொம்ப சூட்டபுள் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன உள்ளே இருக்கும் அந்த பாக்ஸ்குள்ளே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலையும் சொன்னாங்க. இதில் எந்த ஒரு குழப்பமுமே இல்லை. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா மேடுக்கும் சைனா மேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க அந்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சைனீஸாக தான் இருந்துச்சு. வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படி என்ன தான் இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பேக் ஒன்று கொடுத்துருங்க. அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. லைக் அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த பேர் கூட நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து அழியாது போல், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஒரு பண்ணியிருக்காங்க. அவங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு டேக் மாதிரி போட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சைனீஸ் லாங்குவேஜ் தான். அது நம்மள மாதிரி எல்லாம் ஒன்றும் புரியாது. சரி, ஓகே. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த DJI லோகோ போட்டு அந்த மேக்னெட்டோட வச்சது அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா DJI மைக் மினி 2ஓட ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா மேக்னெட், அதில் ஆல்ரெடி ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேரம் கொடுத்துருக்காங்க. கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிளும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த DSLR கேமரா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. விண்டு ஒரு செட்டு தான், ஒரே ஒரு பேரை தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த DJI எக்ஸ்ட்ரா அந்த மேலே மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த பாக்ஸில் ஒரு 8 + இது 2 மொத்தம் 10 வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. பரவாயில்லைங்க, உண்மையுமே இந்த பாக்ஸோட குவாலிட்டி நல்லா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நார்மல் பாக்ஸ் மாதிரியே இருக்குல்ல, நல்லா செம்ம ப்ரீமியமாக அந்த பாக்ஸோட வெயிட்டே வேறு மாதிரி. உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, அது லப்பர் கோட்டில் கொடுத்துருக்காங்க. நார்மல் தெர்மோகோல் இல்லை, அது லப்பரில் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் லப்பர் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதில் 2, 4, 6, 8 கலர் இருக்குது. இந்த 2 பிளாக்கும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10. அது மற்ற மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மட்டும்தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பிளாக் வேறு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 கலர் மொத்தம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம். அதான் DSLR கேமராவுக்கு போடுற அந்த ஒரு கனெக்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் சார்ஜிங்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம மெயின் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க, உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மற்ற மைக் மாதிரி தாங்க, இதில் ஒன்றும் லைக் பாக்ஸ் சைஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒன்றும் பின்னாடி லைக் மற்ற பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் வந்து DJI மைக்கு 2ம் 3யும் பார்த்தேன். கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. கேஸில் அந்த வித்தியாசம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மைக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. மற்ற மைக்லாம் பிளாக்கில் இருக்கும் DJI மைக்லாம். இதில் கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன்னால இதுதான் நியூ லான்ச்சுன்னு கூட சொன்னாங்க. புதுசாக வந்து இப்போ தான் வந்திருக்கு, வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யூசர் கைடெலாம் இருக்குது, அதை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா இருந்தால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ் லாங்குவேஜ் தான். இந்த ரிசீவரு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த C டைப் ரிசீவர், அதை வந்து நமக்கு தனியாக கழட்டி அது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஆண்ட்ராய்டுக்கு தான். சப்போஸ் நீங்கள் ஐஃபோனுக்குலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக அந்த கேபிள் தனியாக வாங்கணும், அந்த கனெக்டரு. லைக் இதுதான் DJI மைக்ஸ். ரொம்ப சின்னதாக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு
10 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெயிட்லாம் போடல, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஒரு 10 கிராம் இருக்கும். இதுதான் அந்த கனெக்டரு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அந்த பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான். இந்த இது தாங்க நான் சொன்னேன்ல, அந்த கலர் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலர் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நம்ம அந்த பாக்ஸில் இருக்க கலர் ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்து நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், லைக் ஜஸ்ட் மேக்னெட் மாதிரி தான், எடுத்து அப்படி ஒட்டினா போதும். அப்படியே மாற்றி மாற்றி நம்மளுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகுதோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அதில் நம்ம ஒட்டிக்கலாம். சப்போஸ் ஒட்டாமல் நம்ம நார்மலாக ஒயிட்டாக வச்சுக்கலாம். ஒயிட்டாக வச்சா நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி பிளாக் ரொம்ப ப்ரிஃபர்டாக இருக்கும், எல்லோரும் அதான் யூனிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இந்த DJI Mic Mini 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிசீவர் 2 மைக்கு. நம்ம இன்னும் 2 எக்ஸ்ட்ரா மைக்கு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 4 மைக்கை ஒரே ரிசீவரில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷனே ரொம்ப இதுதான். அதே மாதிரி இதில் 24 பிட்டு பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸோட கிளியரன்ஸ் பக்கம் கொடுத்து, மற்ற இதெல்லாம் வந்து 32 பிட்டாக இருக்கும். லைக் மைக் 2, 3லாம் வந்து பார்த்திங்கன்னா 32ன்னு சொன்னாங்க. இது வந்து 24 பிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லைக் இந்த கலர் ஆப்ஷன் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் தான், இதில் நல்லாயிருக்கு. அதேமாதிரி சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் அப்படின்னு நிற்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த DJI மைக்கோட ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ட்லேயே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த ரெக்கார்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் DJI Mic Mini 2ல் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே ஃபேன்லாம் ஓடிட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு மெயின் ரோட்டில் தான். பட் ஆனால் அந்த நாய்ஸ்லாம் எதுவுமே கேட்கல, நல்லா தான் இருக்குது. நான் ரோட்டில் நின்று அது பக்கத்தில் ட்ராவல் பண்ணும்போதோ பக்கத்தில் ஏதாச்சும் பேசும்போதே நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மற்ற மைக் மாதிரி அவ்வளோலாம் கனெக்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ரிசீவரை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த அடாப்டர் போட்டு டேரெக்டாக நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கனெக்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆன்லைனில் கிட்டத்தட்ட 17,000 பக்கம் காட்டுது அமேசானில். இதே மினி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 காட்டுது. ஆனால் ஃபர்தர் என்ன ப்ரைஸுங்கிறது இல்லை. அது நியூ லான்ச்சுங்கிறனால ஒரு ப்ரைஸ் அதிகமாக இருக்கான்னு தெரியல. செக் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்க, அதை டேரெக்டாக அவங்களுக்கு அட்ரஸ் தரேன். மறக்காமல் அந்த ஷாப்பில் கூட நீங்கள் போய் டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம்.